துக்ககரமான ஓசையினுடைய எதிரொலியாகத்தான் இருக்கிறது. இது தமிழர் கடல், தமிழர்களுக்கே உரித்தான கடல். ஆனால் இந்த கடலிலும் ஈழத்தமிழர்கள் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு கடலிலே வீசப்பட்டார்கள். என்ன தீர்வு என்கிற போது 2011 பெல்ஜியத்தில் பிரசல்ஸில் நடைபெற்ற மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். அப்பொழுதுதான் முதலாக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், ரெஃபரண்டம். ஈழம், தனி ஈழம், சுதந்திர இறையாண்மை உள்ள ஈழம் வேண்டும் என்பதற்கு பொது வாக்கெடுப்பு ஈழ தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழ்கின்ற புலம்பெயர் வாழ் ஈழ தமிழர்களிடத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். அதை தொடர்ந்து மற்ற தலைவர்களும் அதையே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளும் அதை ஏற்றுக்கொள்கின்ற சூழல் உருவாகி வருகிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அவர் சிறப்பாக பேசியிருக்கிறார். பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணீர் சிந்தினார்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இப்பொழுது ஒரு பகுதி, 3 1 பகுதி தமிழ் ஈழத்தை அவன் கபலீகரம் செய்து விட்டான். அது அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டது. அங்குள்ள தமிழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். 1,37,000 தமிழர்கள் அவர்கள் அங்கே முல்லைத்தீவிலே இருந்து அவர்கள் வருகிற போது பல இடங்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மருந்து இன்றி, வைத்திய வசதியின்றி இறந்த வயோதிகர்கள் பல்லாயிரக்கணக்கிலே. பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்கள், தாய்மார்கள் கற்பழிக்கப்பட்டு மிக கொடூரமான இனப்படுகொலை எங்கும் இப்படி நடந்ததில்லை. அவன் ஹிட்லர் கொலைதான் செய்தான். ஆயிரக்கணக்கிலே சபாய் அறைகளிலே போட்டு கொலைதான் செய்தான். முசோலினி கொலைதான் செய்தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கெடுக்க வேண்டும், அவர்களை கற்பழித்து அதற்கு பிறகு கொல்ல வேண்டும் என்று அந்த சர்வாதிகாரிகளே அதற்கு துணியவில்லை. ஆனால் இங்கே பல்லாயிரக்கணக்கான இசைப்பிரியாக்கள் பங்கம் செய்யப்பட்டார்கள், மானபங்கம் செய்யப்பட்டார்கள். தனி நாடாக சரித்திரம் தோன்றிய காலத்திலிருந்து இருந்த தமிழ் ஈழம் சுதந்திர தமிழ் ஈழமாகும். அந்த சரித்திர காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய சுதந்திர தமிழீழத்தை அவர்கள் ஐரோப்பியர்கள் வந்து வெளியேறுகிற போது, இங்கிலாந்து வெளியேறுகிற போது அதிகாரத்தை சிங்களவரிடம் ஒப்படைத்து விட்டு போனதால் தான் தந்தை செல்வாவின் தலைமையிலே நடைபெற்ற அறப்போராட்டங்கள் அங்கே முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை. அதற்கு பிறகு பட்டுக்கோட்டையிலே 1976 அவர்கள் தீர்மானம் போட்டு சுதந்திர தமிழீழம்தான் என்று தீர்மானம் போட்டு இதை வருங்கால இளைஞர் தலைமுறை முன்னெடுத்து செல்லட்டும் என்று தந்தை செல்வா பிரகடனம் செய்தார். அதை நினைத்துத்தான் இங்கே சுடர்கள் ஏந்தப்பட்டன. அங்கே எத்தனை பேர் மீது அந்த தீ எரியப்பட்டிருக்கும் என்பதை நினைவூட்டத்தான் இங்கே நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்கள் மே 17 இயக்கத்தின் சார்பிலே ஆண்டுதோறும் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 19 தமிழர்கள் தீக்குளித்து மாண்டார்கள். அவர்கள் ஈழ படுகொலையை, இனப்படுகொலை, அது ஐநா சாசனத்தின்படி நடந்தது. இனப்படுகொலை போர்க்குற்றம் அல்ல. அந்த இனப்படுகொலையை நடத்தியவன் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறான். இங்கே இந்தியாவுக்கும் அவனுக்கும் பேரம் நடக்கிறது. கம்பெனிகளை கொண்டு வந்து நடத்துவதற்கு, பெரிய ஆலைகளை கொண்டு வந்து சிங்களவர்கள் நடத்துவதற்கு இவர்கள் இந்திய அரசு உதவியாக இருக்கிறது. அதற்கு பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.